இந்த பரலோக பெற்றோர் தினத்தின் நினைவு நிகழ்வை நடத்தும்படியாக நம்மை வழிநடத்திய எல்லோஹிம் தேவனான தந்தையாகிய தேவனுக்கும் தாயாகிய தேவனுக்கும் நித்திய நன்றிகளையும் மகிமையையும் புகழ்ச்சியையும் செலுத்துகிறோம். பரலோக பெற்றோர் தினத்தை கொண்டாடும் விதமாக நம் நித்திய வீடான நம்முடைய தாய் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒன்றாக படிப்போம். பரலோக தந்தை இந்த பூமிக்கு வந்தபோது அவர் 37 நீண்ட வருடங்கள் சுவிசேஷ பாதையில் நடந்தார். தொலைந்து போன தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கண்டுபிடிப்பதற்காக அவர் செல்வதற்கு முன்பு நமக்கு பரலோக தாயை வெளிப்படுத்தினார். எனவே அவர் நமக்கு எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நான் தாயை பின்பற்றுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தது போல நீங்களும் இந்த முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று போதித்தார். பரலோக தாயின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கொரிய ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் தாய்க்கு செவி கொடுத்தால் தூங்கும் போதும் கூட ரைஸ் கேக் கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தையையும் அவர் நமக்கு விட்டுச் சென்றார். இன்று பரலோக தந்தையின் சித்தத்தை நிலைநிறுத்தி பரலோக தாயின் அன்பை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து தேவனுடைய வார்த்தையின் போதனைகளை நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம். நாம் வாழும் இந்த உலகில் நம் அன்றாட வாழ்வில் அடிக்கடி சந்தித்திராத அரிதான மற்றும் அசாதாரணமான நிகழ்வுகள் அநேகம் நடக்கின்றன. இவற்றுள் சால்மன் மீனின் வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது தன் பிறந்த இடத்திற்கு திரும்ப விடாமுயற்சியுடன் உயிரை பணயம் வைக்கும் போராட்டத்தை செய்து வீட்டுக்கு திரும்பும் ஒரு உயிரினமாக பரவலாக அறியப்படுகிறது. ஒரு சால்மன் மீன் அதன் முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து சிறிய மீனாகியதும் அது கடலுக்கு செல்கிறது. அது தன் வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்பு இனத்தை பொறுத்து சுமார் 3 முதல் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக கடலில் வாழ்கிறது. சால்மன் மீன்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பும் போது தேவன் ஏற்கனவே இந்த மீன்களுக்குள் வைத்த மேக்னடைட் என்ற காந்த பொருளால் வழிநடத்தப்படுகின்றன. இதன் மூலம் அவைகள் தங்கள் திசையை அமைத்து கடலுக்கு அருகிலுள்ள தங்கள் சொந்த நதியை அடைந்ததும் தாங்கள் பிறந்த இடத்திற்கே திரும்பிச் செல்ல தங்கள் சக்தி வாய்ந்த வாசனை உணர்வை செயல்படுத்துகின்றன. இருப்பினும் உப்புநீருக்கு பழகிய ஒரு சால்மன் மீனின் உடல் ஒரு ஆற்றில் பிரவேசிக்க அந்த செயல்பாட்டில் தவிர்க்க முடியாமல் பெரும் சரீர வலியை அனுபவிக்க வேண்டும். மேலும் அந்த செயல்பாட்டில் அவற்றின் செரிமான அமைப்புகள் கடுமையாக சேதமடைகின்றன. அவற்றின் சிறுநீரகங்களிலும் அநேக பிரச்சனைகள் எழுகின்றன. மேலும் அவற்றின் செவுள்களிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்கின்றன. இவ்விதமாக சால்மன் மீன்கள் உப்பு நீரிலிருந்து நன்னீருக்கு மாறும்போது சாப்பிடுவதை நிறுத்துகின்றன. ஆற்றில் பிரவேசித்த கணம் முதல் தங்கள் வீட்டை அடையும் வரை அவை எதுவும் சாப்பிடாமல் நீந்துகின்றன. வழியில் அவைகள் கரடிகளை சந்தித்தால் பிடிக்கப்பட்டு உண்ணப்படுகின்றன அல்லது மற்ற காட்டு மிருகங்களுக்கு இரையாகின்றன. இந்த எல்லா ஆபத்துகளையும் சகித்து இறுதியில் ஜெயங்கொள்ளும் சால்மன் மீன்கள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு முட்டையிடுவதற்காக தங்கள் பிறந்த இடத்திற்கு திரும்ப முடியும். பின்பு தங்கள் சந்ததியினர் உண்டு வாழும்படி தங்கள் சொந்த சரீரங்களை கொடுத்து தங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றன. மகத்தான சரீர வலியை சகித்துக் கொண்டு தங்கள் சொந்த வீட்டிற்கு திரும்ப போராடும் சால்மன் மீன்களின் உள்ளுணர்வை நாம் கவனிக்கும் போது நமது நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு நம் பரலோக தந்தையையும் பரலோக தாயையும் தேடி திரும்ப முயற்சிக்கும் போது இந்த பாவ உலகில் வாழ்ந்து நம் சரீரங்கள் பரலோகத்திற்கு ஏற்ப மாற்றமடைகின்றன. அந்த செயல்பாட்டில் சால்மன் மீன்களைப் போலவே பெரும் துன்பம் தொடர்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். சால்மன் மீன்களின் வாழ்க்கை சுழற்சியை பார்க்கும்போது தேவன் எதையும் நோக்கமின்றி சிருஷ்டிக்கவில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது எனக்கு நினைவிற்கு வருகிறது.
சால்மன் மீன்களின் குணாதிசயங்கள் மூலம் தேவன் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறார் என்று நான் உணர்கிறேன். இந்த பாவ உலகில் நம் வாழ்க்கையை வாழ்ந்தபின் தொலைந்து போன நமது ஆவிக்குரிய வீட்டிற்கு செல்ல நாமும் இந்த பூமியில் முயற்சிகளை செய்கிறோம். அந்த செயல்பாட்டில் நாம் ஒரு காலத்தில் நேசித்த இந்த பூமியின் காரியங்களையும் நம்முடைய பாவ சுபாவத்தையும் இவ்வுலகில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து கெட்ட பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் முழுமையாக கைவிடாவிட்டால் நம் வீட்டிற்கு திரும்ப முடியாது. ஒரு சால்மன் மீன் உப்பு நீரிலிருந்து சுத்தமான தண்ணீருக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பெரும் வலியை ஜெயங்கொண்டால் மட்டுமே தன் பிறந்த இடத்திற்கு திரும்ப முடியும். அதுபோல பரலோக தந்தையும் பரலோக தாயும் வாசம் பண்ணும் நமது நித்திய பரலோக வீட்டிற்கு திரும்ப இவ்வுலகில் நாம் கற்றுக்கொண்ட உலக பிரகாரமான மற்றும் தவறான காரியங்கள் அனைத்தையும் நாம் முற்றிலுமாக வேறறுக்க வேண்டும். இல்லையெனில் நாம் திரும்ப முடியாது. அதனால் சால்மன் மீன்களின் வாழ்க்கை சுழற்சியின் மூலம் தேவன் நமக்கு இந்த ஆழமான போதனையை தருகிறாரா? எதுவுமே நோக்கமின்றி படைக்கப்படவில்லை என்று எழுதியிருப்பதால் சால்மன் மீனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் அநேகம் இருக்க வேண்டும் என்று அது என்னை சிந்திக்க வைக்கிறது. சியோனின் பிள்ளைகளின் வாழ்க்கையை சால்மன் மீனின் பயணத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். சால்மன் மீன் கடலில் வாழ்கிறது. அது பிறந்த நன்னீர் ஆற்றுக்கு திரும்ப அதன் செரிமான அமைப்பு மோசமடைகிறது. அத்தருணத்திலிருந்து அது பட்டினியாக இருந்து தன் சொந்த இடத்திற்கு திரும்ப போராடி தீவிரமாக முயற்சிக்கிறது. அதுபோலவே உலகெங்கிலும் உள்ள நமது சியோன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நமது நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தோடு பரலோக தந்தையையும் பரலோக தாயையும் வாஞ்சித்து இயங்குகிறோம். சால்மன் மீன்களைப் போலவே நாம் இவ்வுலகில் கற்றுக்கொண்ட எல்லா தீய பழக்கங்களையும் பாவமான வார்த்தைகளையும் தவறான செயல்களையும் சீர்கெட்ட மனப்பான்மைகளையும் நாம் தூக்கி எறிய வேண்டும். உலக ஜனங்கள் பின்பற்றாவிட்டாலும் பரலோக தந்தையும் பரலோக தாயும் சியோனில் நமக்கு கொடுத்த போதனைகளுக்கும் பாடங்களுக்கும் உண்மையாயிருந்து தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றி நித்திய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் இப்போது விடாமுயற்சியுடன் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன். அப்படியானால் இன்று வேதாகமத்தின் சில வசனங்கள் வாயிலாக சால்மன் மீன் தன் சொந்த இடத்தை கண்டுபிடிக்கும் பயணத்திற்கும் நமது ஆத்துமாக்களின் நித்திய வீடாகிய பரலோக தாயை தேடும் நமது பயணத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அனைவரும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் பரலோக தந்தையும் பரலோக தாயும் நம்மிடம் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். நம் பரலோக தந்தையும் பரலோக தாயுமான தேவன் நாம் செல்ல வேண்டிய நித்திய பரலோக ராஜ்யமாகிய தெளிவான இலக்கை நமக்கு நிர்ணயித்து வாருங்கள் என்று நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் உலகின் இன்பங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் மூழ்கியிருந்த நம் சரீரத்தையும் மனதையும் பரலோக தந்தையும் பரலோக தாயும் நமக்கு கற்பித்தபடி மாற்றுவது எளிதல்ல. ஆனாலும் இந்த செயல்முறையை சகித்து ஜெயங்கொள்பவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நமது நித்திய வீடாக இருக்கிறது அல்லவா? அந்த வீட்டிலிருந்து பரலோக தந்தையும் பரலோக தாயும் நம்மை வா என்று அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை அழைத்த இடத்திற்கு செல்லும் செயல்பாட்டில் நம் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும். நமது உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அல்லவா? சால்மன் மீன் தனது உடலை உப்பு நீரிலிருந்து சுத்தமான தண்ணீருக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் அதே நியமம்தான் இதுவும். இது நடப்பதற்கு வேதாகமம் நமக்கு வழியை போதிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மறுரூபமாக வேண்டும். உலகத்தில் இருந்த காலத்தில் நமது உலக பிரகாரமான சரீரங்கள், இருதயம் மற்றும் வாழ்க்கை முறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவைகளை பற்றிக் கொண்டிருந்தால் நாம் நமது ஆவிக்குரிய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியாது. இந்த பகுதிகளில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். வேதாகமம் நமக்கு இதே காரியத்தை தான் சொல்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த புதிய வாழ்க்கை முறைக்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சால்மன் மீன்கள் தங்கள் பிறந்த இடத்திற்கு திரும்பும்போது அவற்றின் செரிமான அமைப்புகள் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றன. இந்த வலிமிகுந்த செயல்முறை இருந்த போதிலும் அவை எதையும் சாப்பிடாமல் கடலில் சேமித்து வைத்திருந்த ஆற்றலை மட்டுமே நம்பி தங்கள் வீட்டை நோக்கி வல்லமையாக முன்னேறிச் செல்கின்றன. நமக்கும் உலகத்தில் வாழும் வாழ்க்கையிலிருந்து நம் தந்தையும் தாயும் விரும்புகிற மற்றும் களிகூறுகின்ற சீயோனின் வாழ்க்கைக்கு மாறுவதென்பது முற்றிலும் அவசியமல்லவா? எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் ஒன்றாக பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அது சொல்கிறதாவது: திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்து வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். தேவன் யுத்தத்திற்கு ஒரு சேனையை கூட்டுகிறார். எதிரியை முறியடிக்கும் அளவுக்கு அந்த வீரனுக்கு உடல் வலிமை இருக்கிறதா? அவனுக்கு திடமான இருதயம் இருக்கிறதா? அவனுடைய ஆயுதம் சரியாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? இவை அனைத்தும் ஆய்வு பட்டியலில் உள்ளவை அல்லவா? நாம் மெய்யாகவே மாறிவிட்டோமா இல்லையா என்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சோதனை முறையை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் அவரவர் வழியில் அனுபவிக்கக்கூடும். விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் ஞானத்தில் குறைவுள்ள மற்றொருவரின் ஞானத்தை உயர்த்தவும் தேவன் கிரியை செய்கிறார். தேவன் நம்மை ஆராய்ந்து சில சமயங்களில் பல்வேறு வழிகளில் நம்மை சோதித்து அவருடைய ஜனங்களாக நாம் அனுதினமும் வளர உதவி நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவு கூர்ந்து விசுவாசிக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதைப் பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயைத் திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஜெபத்தினாலும் வார்த்தையை பிரசங்கிப்பதினாலும் பரலோக ராஜ்யத்தின் மேல் உள்ள நம்பிக்கையின் மூலமாகவும் நாம் எவ்வளவு ஊக்கமாக விசுவாச பாதையில் நடக்கிறோம் என்பதைக் கொண்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தால் நாம் முழுமையாக ஆயுதந்தரித்திருக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் சோதிக்கிறார். இந்த நிலைகளை அவர் தொடர்ந்து சோதித்துப் பார்க்கிறார். நம் உடன் பணிபுரிபவர்கள், அறிமுகமானவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என எல்லாவிதமான ஜனங்களும் நம்மை சுற்றி வாழ்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் அப்படி வாழ்கிறார்களே, நாம் ஏன் எப்போதும் இப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? அவர்கள் வாழும் இடம் நாம் வாழும் இடத்திலிருந்து வேறுபட்டது. நமது நித்திய வீடும் வேறுபட்டது. ஒரு காலத்தில் சால்மன் மீன்களைப் போல நாமும் நன்னீரில் வாழ்ந்துவிட்டு கடலுக்குச் சென்றோம். தங்கள் சொந்த இடத்திற்கு திரும்பும் நேரம் வரும்போது இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட்ட சரீரத்தோடு அவர்களால் அந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் அவைகளுடைய ஜீரண உறுப்புகள் செயலிழந்து சிறுநீரகங்கள் சீர்குலைந்து சரீரம் உடைந்து போகும் கொடிய வலியை அவைகள் தாங்கிக் கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட மகத்தான துன்பங்களை சகித்த பின் நாம் இறுதியாக திரும்பும் இடம் பரலோக ராஜ்யமாகிய நமது நித்திய வீடாகும். இதை நம் பரலோக தாயின் அரவணைப்பு என்றும் காணலாம். இந்த முழு செயல்முறையும் நமக்கு முற்றிலும் அவசியமாகும். இப்போது நாம் அனைவரும் இந்த உலகத்தை மட்டும் பாராமல் நமது பரலோக வீட்டை பார்க்கிறவர்களாக மாற வேண்டும். பரிசுத்த ஆவியின் காலத்தில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த தந்தையாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்காக எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார், நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற இந்த மறக்க முடியாத பொன்விதியை தம் கையால் எழுதி வைத்தார். தாய் உங்களை எங்கு வழிநடத்தினாலும் அவருடைய போதனைகளையும் கற்பனைகளையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்று அவர் மீண்டும் மீண்டும் நம்மிடம் வேண்டிக் கொண்டார். நம்முடைய அன்பான சீயோன் குடும்பத்தினர் அனைவரும் பரலோக தாயின் சித்தத்தை ஏற்று தாய் கட்டளையிட்ட எல்லா நற்கிரியைகளையும், உலகை இரட்சிக்கும் சேவை பணிகளையும், தன்னார்வ பணிகளையும், பிரசங்கிக்கும் ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள் அல்லவா? இதன் மூலம் சமாரியா தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் உலகெங்கும் சீயோன் ஸ்தாபிக்கப்பட்டு சுவிசேஷம் சகல தேசங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. தந்தையாகிய தேவனுடைய கிருபையினாலும் தாயாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த கிருபையின் கிரியை நிறைவேறுகிறது அல்லவா? உலகெங்கிலும் நமது சீயோன் குடும்ப உறுப்பினர்கள் பலர் இன்னமும் தாயின் சத்தத்தை கேட்க காத்திருக்கிறார்கள். கடலில் என்றென்றும் வாழும் சால்மன் மீன்களைப் போல நமது வாழ்க்கை இருக்க வேண்டுமா? அல்லது தங்கள் சொந்த இடத்திற்கு திரும்பும் சால்மன் மீன்களைப் போல நாம் இருக்க வேண்டுமா? இதை குறித்து ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். கடலில் வாழும் சால்மன் மீன்களால் என்றென்றும் வாழ முடியாது. அது நித்தியமான இடம் அல்ல. வாருங்கள் என்று அழைக்கும் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு முழு உலகமும் நம் ஆத்துமாக்களின் வீடான தாயாகிய தேவனிடம் திரும்ப வேண்டிய தீர்க்க தரிசன நேரமாக இருக்கிறது அல்லவா? ஆவிக்குரிய உலகில் இப்படிப்பட்ட காரியங்களைக் கண்டு சாத்தான் மகிழ்ச்சியடைவானா? இல்லை, அவன் விரும்ப மாட்டான். எனவே சாத்தான் இப்படி செயல்படுவான் என்று தேவன் சிருஷ்டிப்பு முதற்கொண்டு மனித குலத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சர்ப்பத்தின் மீது தேவன் சாபத்தை கொடுத்த காட்சியிலிருந்து இந்த பகுதி வருகிறது.
தேவன் உனக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதாவது அந்த பாம்பாகிய பிசாசுக்கும் யாருக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்திரீ ஏவாளை குறிக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக இந்த உவமைகளின் வாயிலாக பரலோகத்தாய் இருப்பதை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி போதிக்கிறது. 15ஆம் வசனத்தை மீண்டும் பார்க்கும்போது தேவன் சாத்தானுக்கும் தாய்க்கும் இடையே நித்திய பகையை ஏற்படுத்தினார். எனவே ஸ்திரீயின் சந்ததிகள் ஒருபோதும் சாத்தான் பக்கம் நிற்க மாட்டார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் எப்போதும் தேவன் பக்கம் நிற்பவர்கள் என்ற உண்மையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் வாயிலாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த ஜனங்களே இறுதியில் தங்கள் நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவார்கள். அவர்கள் பரலோக தாய் பக்கம் நிற்பவர்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனமானது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலும் மீண்டும் நிறைவேறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆதியாகமம் 3:15 சர்ப்பமும் ஸ்திரீயும் தோன்றுவதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 12 வலுசர்ப்பமும் ஸ்திரீயும் தோன்றுவதையும் பார்க்கிறோம். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வலுசர்ப்பம் 9ஆம் வசனத்தில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு என்று விவரிக்கப்படவில்லையா? பழைய பாம்பு என்றால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த சர்ப்பமாகும். இங்கே சர்ப்பமான பிசாசும் ஸ்திரீயும் எவ்வாறு இருக்கிறார்கள்? வேதாகமம் அவர்களை எப்போதும் பகைவர்களாக சித்தரிக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாகும். பரலோக தாயோடு இருக்கும் நாம் எப்பொழுதும் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம் என்ற உறுதியை கொண்டிருக்கலாம். ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயும் அவளுடைய சந்ததியும் சர்ப்பத்தோடும் அதன் சந்ததியோடும் முரண்பட்டு நிற்பதை தேவன் நமக்கு காண்பித்தார். தேவன் இதை வலுசர்ப்பத்திற்கும் ஸ்திரீக்கும் இடையேயான முரண்பாட்டோடும் வலுசர்ப்பத்தின் சந்ததிக்கும் ஸ்திரீயின் சந்ததிக்கும் இடையேயான முரண்பாட்டோடும் இணைக்கிறார். அப்படியானால் ஸ்திரீயின் சந்ததியின் குணாதிசயங்கள் என்ன? அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17 உள்ள இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்கள். இன்று இந்த பூமியில் ஓய்வு நாள் மற்றும் பஸ்காவின் கட்டளையையும் பண்டிகைகளின் கட்டளைகளையும் புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிற சபை எது? அது உலக சுவிசேஷ சங்கம் தேவனுடைய சபை ஆகும். நாம் தான் பரலோக தாயை பின்பற்றுகிறோம் அல்லவா? இவர்கள்தான் இறுதியாக தாங்கள் இழந்த நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவார்கள். எனவே நம்முடைய முழு வாழ்க்கையும் இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும். இவரிடத்தில் தாயின் அன்பான மொழி என்பதை கொண்டு நாம் பேசுவதில் அதை பயிற்சி செய்வோமாக. தந்தை தாயின் பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு ஏற்றவாறு நம் வார்த்தைகளை மாற்றிக்கொள்வோம். கடந்த காலத்தில் நாம் அடிக்கடி கரடுமுரடான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் அவற்றை தேவதூதர்களின் மொழியாக மாற்றுவோம். என்னை மன்னியுங்கள், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், எல்லாம் நன்றாக நடக்கும். தாயின் அன்பான மொழி எனும் போதனைகளின் வாயிலாக ஏற்கனவே உலகெங்கிலும் அநேக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தன் மனைவியிடம் சென்று நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தீர்கள், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று வழக்கமாக சொல்லாத ஒரு கணவனுக்கு ஒரு நாள் திடீரென்று அந்த வார்த்தைகளை சொல்வது எளிதாக இருக்குமா? ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்?
நாம் மாற வேண்டும். முன்பு நாம் அப்படி செய்யாவிட்டாலும் இது தாயின் போதனையாக இருப்பதால் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்வோமாக. ஐயோ, இந்த வயதில் நான் எப்படி செய்வது என்று எண்ணி தயங்குவதற்கு பதிலாக அதை முயற்சித்து பார்ப்பது நல்லது. இதை பயிற்சி செய்வதனால் நாம் அனைவரும் நம் சபையையும் நம் குடும்பங்களையும் நம் பணியிடங்களையும் நம் சமுதாயத்தையும் முழு உலகத்தையும் மாற்றக்கூடியவர்களாக மாறுவோமாக. அவ்வாறு செய்ய சால்மன் மீன்கள் கடலிலிருந்து தங்கள் சொந்த நதிக்கு திரும்ப தங்கள் முழு அமைப்பையும் மாற்றுவது போல நாமும் நம்முடைய சுபாவத்தை முழுமையாக மாற்ற வேண்டும். தாயின் போதனைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் பின்பற்றி சில பகுதிகள் நமக்கு கடினமாகவும் நிறைவேற்றுவதற்கு சவாலாகவும் இருந்தாலும் நாம் அதை செய்தாக வேண்டும். இதை செய்வதன் மூலம் ஒரு ஆத்துமா கூட விட்டுவிடப்படாமல் தந்தையும் தாயும் நமக்காக விரும்புகிற நம்முடைய நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அனைவரும் திரும்புவோமாக. ஏசாயா 60 நம் தாயை பற்றியும் நம் சபையின் எதிர்காலத்தை பற்றியும் நம்முடைய சொந்த எதிர்காலத்தை பற்றியும் வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா 60 அதிகாரம் 1 பார்ப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். சாத்தான் பூமியை இருளால் மூடி எல்லா ஜனங்களின் கண்கள், காதுகள் மற்றும் இருதயங்களை காரிருளால் குருடாக்கும் ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எழும் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜாதிகள் வருவதற்கும் ராஜாக்கள் திரும்புவதற்கும் யாருடைய மகிமையின் ஒளி தேவை? எருசலேமின் ஒளி தேவை. தாயின் மகிமையின் சத்தியம் அவசியமாயிருக்கிறது. சீயோனின் பிள்ளைகளாகிய நாம் மௌனமாயிராமல் இதைத் தொடர்ந்து அறிவிக்க வேண்டும். நாம் தாயின் மகிமையை பறைசாற்றி தாயின் அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்க சத்திய வார்த்தைகளை அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். அப்போதுதான் ராஜாக்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு வருவார்கள், ஜாதிகள் அதன் பிரகாசத்தினிடத்துக்கு வருவார்கள். 4 படிப்போம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஏகமாய் கூடி உம்மிடத்தில் வருகிறார்கள் என்று தேவன் சொன்னார். 8 மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? 12 செல்வோம். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். பரலோக தாயின் கரங்களுக்கு திரும்ப தவறியவர்களின் எதிர்காலத்தின் முடிவையும் தேவன் தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களில் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார். இறுதியில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். 14 பார்ப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. இக்காலத்தில் நம் பரலோக தாயாகிய எருசலேமை துன்புறுத்தும் பொல்லாதவர்களின் கூட்டங்களை நாம் சந்திக்கக்கூடும். நிச்சயமாக அவரை இகழ்ந்து துன்புறுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். தேவன் பலவீனமாயிருந்ததினால் சிலுவையில் அறையப்படவில்லை அல்லவா? தேவன் தம் பிள்ளைகளின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தீர்க்க தரிசனங்களின்படி தம் தியாக வாழ்க்கையை வாழ்ந்தது போல துன்புறுத்துகிறவர்களும் இகழ்கிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் இருப்பார்கள் என்பதை இங்கே நாம் காண்கிறோம். உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். 20 பார்ப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் திக்க நாட்கள் என்னாகும்? முடிந்து போகும். துக்கத்தின் நாட்கள் முடிவடையும் காலத்திற்கு முன்பு எருசலேம் தவிர்க்க முடியாமல் பல்வேறு கடினமான சூழ்நிலைகளை தொடர்ந்து சந்திக்கும்.
தேவன் இப்பூமிக்கு மாம்சத்தில் வந்தார். ஆதியாகமம் 3:15 உள்ள வசனத்தின்படியே தாயின் சத்தியத்தை ஜனங்கள் விசுவாசிக்காதபடிக்கு சத்துருவான பிசாசு எப்பொழுதும் எதிர்த்து நின்று நம்ப முடியாத பல வழிகளில் அவர்களுடைய இருதயங்களை தந்திரமாக வஞ்சிக்கிறான். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படவில்லையா? அந்த துக்க நாள் முடிவுக்கு வரும்போதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது உண்மையான சுபாவத்தை முழுமையாக வெளிப்படுத்துவார். 21ஆம் வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் கொடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவன் ஆரம்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் செய்திருக்க முடியும். ஆனாலும் தேவன் இப்போது தம்முடைய பிள்ளைகளை எதை கொண்டு போஷிக்கிறார்? அந்த செயல்முறையின் மத்தியில் நாம் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அநேக கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் சந்திக்கிறோம். இவ்வுலகில் வாழும்போது தந்தை மற்றும் தாயின் போதனைகளின்படி இந்த பாதையை பின்பற்ற முயல்கையில் நாம் உலகத்திலிருந்து மிகவும் வேறுபட்டிருப்பதை காண்கிறோம். சுத்தமான நீருக்கும் உப்பு நீருக்கும் இடையே தெளிவான மற்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உப்பு நீரில் வாழும் ஒரு மீனை சுத்தமான தண்ணீரில் வைத்தால் அது உடனடியாக இறந்துவிடும். ஆனாலும் அது தன் பிறப்பிடத்திற்கு திரும்பும்படி தன்னை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்ற மிகுந்த வேதனைகளை சகித்து மேற்கொள்ளும் போது மட்டுமே அதன் சரீரம் மாற்றப்பட்டு தன் பிறப்பிடத்திற்கு திரும்ப முடியும். அன்பர்களே, நாம் வெறுமனே பெயருக்கு மாத்திரம் தேவனுடைய சபையின் உறுப்பினர்களாக இல்லாமல் நம் பரலோக வீட்டிற்கு மெய்யாகவே திரும்பக்கூடிய உறுப்பினர்களாக இருக்க நமது விசுவாசம் இப்போது மறுரூபமாக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏசாயா 62 உள்ள எருசலேமின் மதில்களின் மேல் இருக்கும் ஜாமக்காரர்களைப் போல நாம் எருசலேமின் மகிமையை இரவும் பகலும் இடைவிடாமல் அறிவிக்க வேண்டும். இந்த பரலோக பெற்றோர் தினத்தில் எப்போதும் பரலோக தாயின் பட்சத்தில் நின்று தந்தையும் தாயுமாகிய தேவனுடன் நித்திய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பரலோகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை ஊக்கமாய் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.